அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அடுத்த சம்பவம் என்ன? இந்தியா ஆல்மோஸ்ட் அங்கே வாஷிங்டன் போக வேண்டியது இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் நம்ம நேற்றைய ஒரு பதிவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருந்தோம். நம்ம அமெரிக்காவுடைய மிலிட்ரி ஏர்க்ராஃப்டை நம்ம கேன்சல் பண்ண போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. அது உறுதி செஞ்சுட்டாங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன என்று மற்றொரு செய்தியும் அமெரிக்காவுக்கிட்ட பட்டிருக்கிறது. அது என்ன செய்தி? அப்படியே கொஞ்சம் இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம். இஸ்ரேல் ரொம்ப சீரியஸான செய்தியாக போயிட்டுருக்கு. நேற்று ஒன்று நெதன்யாகு அவர்கள் சொன்னார், அதை நம்பி தான் நானும் உங்ககிட்ட சொன்னேன். பட் ஆனால் அன்றைக்கி சம்பவமே வேறு மாதிரி இருக்குது. அப்படியே தலைகளை திரும்பி நிற்கிறதுங்க. நிறைய நாடுகள் மிக பயங்கரமான கண்டனங்கள்லாம் தெரிவித்திருக்காங்க. அதனால் நிறைய ரொம்ப சீரியஸான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சீரியஸாக வாங்க, ரொம்ப சீரியஸாக போயிட்டே இருக்கலாமா? ஸோ வீடியோக்கள் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம். கை கொடுங்க. கை கொடுத்துட்டிங்களா? எதுக்காக தெரியுமா? நேற்று நான் 2 பேரும் தான் பேசிக்கிட்டோம். என்ன தெரியுமா பேசிக்கிட்டோம்? வேறு ஒன்றும் இல்லைங்க, அரசல் புரசலான செய்தி. மோடி அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஆமாம், அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணாங்க, அமெரிக்கா சொன்னதுனால தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்துறன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த இவ்வளோ பிரச்சனையே இல்லைங்க, இந்தியா ஆயில் வாங்குறத கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இன்றைக்கி பாருங்கள், நம்ம சர்வதேச பத்திரிகை லெவலில் அதை விட ஒன்று நம்ம டாப்பில் நிற்கிறோங்க. எல்லா செய்தியும் நம்ம முந்தி சொல்லிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி ப்ளூம்பர்க் பத்திரிகை ஒரு வார்த்தை, ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் மாதிரியே போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலில் இப்போ ஜூன் 17 ஒரு 35 நிமிஷம் மோடி அவர்கள் பேசினாராம் ட்ரம்ப்புக்கிட்டே. அப்போ பேசும்போது கூட ஒரு வார்த்தை நேருக்கு நேராகவே மூஞ்சில் அடித்த மாதிரி, இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 3வது நாடுகள் மத்தியஸ்தம் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுடைய எந்த வார்த்தைகளும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ண மாதிரி எதுவுமே இல்லைன்றதையும் சூசகமாக சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வச்சுக்கிட்ட வெஞ்சன்ஸ் தான் இது. ஜூன் 17 இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை, அமெரிக்கா பிளாட்ஸ் மேக்கியா டீல்னு சொன்ன ஒரு வார்த்தையை இந்தியா ஏற்றுக்கொள்ளாதின் விளைவு தான் இந்த அளவுக்கான ஒரு பேக் ஃபயராக அமைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ளூம்பர்க் பத்திரிக்கை இப்படி சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம முன்கூட்டியே சொன்ன செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்களே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்தது. மறைமுகமாக ஒரு சில விஷயங்களை அமெரிக்காவுக்கு தொடர்ந்து உணர்த்திட்டு இருக்காங்கன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. நான் உங்களுக்கு காலையிலே பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவடையுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்று பிரதமர் அவர்கள் மற்றொரு ட்விட்டை கூட போட்டிருந்தார். என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, இங்கே புடின் அவர்கள்கிட்ட நான் பேசினேன், புடினும் மோடி அவர்களும் பேசினதில் இந்த ஆண்டு இறுதிக்கு கண்டிப்பாக நான் வரேன், உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார், கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கிறாரா. நேற்று நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இந்த மந்த் எண்டா இந்த இயர் எண்டா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இந்த மந்த் என்னன்னா அதற்கான ஏற்பாடுகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பாதுகாப்பு ஒத்திக்க நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா பத்திரிகைகள் ஆமாம் இந்த மந்த் எண்டுனாங்க. இல்லை அப்புறம் உறுதி செஞ்சுட்டாங்க, இந்த இயர் எண்டு வராராம். இந்த இயர் எண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சம்பவத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, நேற்று லூலுடா சில்வா அவர்கள்கிட்ட பேசினது, இன்று புடின் அவர்கள்கிட்ட பேசுகிறது, மேபி நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ராம்போசா அவர்கள்கிட்ட பேசிட்டு அடுத்து தனது எக்ஸலத்தில் போடுவார்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாங்கள் வலுவடைகிறோம் அப்படின்றத சொல்ல வராங்க. அதை அமெரிக்கா மறைமுகமாக உணர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக இன்றைக்கி வாஷிங்டன் போக வேண்டியது, இந்தியாவுடைய இராணுவ அமைச்சர் போக வேண்டியது ராஜ்நாத் சிங் அவர்கள் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணுவதற்கான காரணம் உலக அறிந்த விஷயம்தான். இன்னும் அந்த வரி விவகாரம் ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணல, எதுவுமே இல்லை. நம்மளுக்கும் அவங்களுக்கும் பயங்கர சண்டை முட்டிடுச்சு. 50% வரி விதிக்கும் போது எப்படி போவாங்க? அதனால் எல்லா பிளானுமே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணுறது இல்லாமல் நேற்று உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தேன், P-81 ஏர்க்ராஃப்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு 12 பக்கம் வைத்திருக்கோம். பட் மறுபடியும் வாங்க வேண்டியது. ஆனால் 3.61 பில்லியன் வரதுனால கேன்சல் பண்ணிட்டாங்க நேற்றே சொன்னேன். பட் இன்று பத்திரிகைகள் எல்லாமே இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஆமாம் எஸ், அவர் சொல்கிறது உண்மை தான் இருக்காங்க. இந்த போர் விமானம் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக்கர் வெஹிக்கிள்ஸ், ஜாவ்லின் மிசைல்ஸ், இது எல்லாமே நம்ம அமெரிக்கா கிட்ட சைன் பண்ண வேண்டியதுங்க. ஆனால் இது இப்போதைய நிலைமைக்கு ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதனால் இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வரி பிரச்சனைனால நாங்கள் உங்ககிட்ட வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்ல வராங்க. இது எல்லாமே நிறைய ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் சம்பவம் நம்ம சொன்னாங்க. பட் சம்பவம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பாதிப்போடு இந்தியாவுக்கு தான் அதிகமான பாதிப்பு. இந்த ஃபயர் விட்ட நபர்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். காரணம் என்னென்னா,
இந்தியானுடைய ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, மொத்தம் 3 ஃபைட்டர் ஜெட் நம்ம வச்சுருக்கோம். நம்ம இந்தியாவுக்குள்ளார ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு மிராஜ் 2000, ஜாகுவார், MiG-29 இது எல்லாமே அடுத்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு நம்ம உருவாக்க போகிறோம். அடுத்தது அந்த 5th ஃபைட்டர் ஜெட்டு உருவாக்குறதுக்கான என்ஜின், அதாவது மொத்தம் 3 என்ஜின் சொல்லுவாங்க. ஒன்று வந்து GE414ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லைட் கம்பேக் ஏர்க்ராஃப்ட் மார்க் 2 ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அது வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து GE404 என்ஜின் சொல்லுவாங்க. இது லைட் கம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் மார்க் 1A அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் GE414 என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைட் கம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் மார்க் 2 ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான என்ஜின்கள் வந்து 99 என்ஜின்ஸுக்கு மேலே நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அமெரிக்காவுடைய நிறுவனத்துக்கிட்ட. அமெரிக்கா வந்து GE ஏரோஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த GE ஏரோஸ்பேஸ் தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதுங்க. இப்போ அது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இதையே இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக இன்னும் அடிஷ்னலாக நம்ம அவங்கக்கிட்ட சைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் சைன் பண்ணது. இப்போ அவங்க வந்து இங்கே சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஜூன் மாதம் சைன் பண்ணதுக்காக தான் நம்ம அங்கே போகிறோம். இப்போ இதில் என்ன ஒரு மிக சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஆக்சுவலாக என்னால் விண்ணில் பறக்க வேண்டியது, இந்நேரம் வந்து 5 டெமோவுக்கு வந்து கிட்டத்தட்ட களத்திலே இறங்க வேண்டியதுங்க. ஏன்னா நம்ம என்ஜினை தவிர மீதி எல்லாமே மேக் பண்ணுறது, என்ஜின் மட்டும் அமெரிக்காவுடைய GE ஏரோஸ்பேஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறது. ஃபஸ்ட்டு என்ஜின் எப்போ நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னா 2022 கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு. எப்போ 2022 அக்ரிமெண்ட் போட்டு 2023-24 கொடுக்க வேண்டியது. 23-24 வரவே இல்லை. என்ன காரணம்னா பேர் பார்ட்ஸ் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அப்புறம் கோவிட்டுக்கு அப்புறம் சமாளிக்க முடியலன்னா அது இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் 2024 என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் கண்டிப்பாக 25க்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்குங்க ஒரு சிங்கிள் என்ஜின் கூட கொண்டு வந்து சேர்த்துறேன். நம்ம 2023 அசம்பிள் பார்ட் கொண்டு வந்து 2024 நம்ம விமானம் பறக்க வேண்டியது. நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் 99 என்ஜின் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இந்த 99 என்ஜினுக்கு மேலே இப்போ அடிஷ்னலாக மறுபடியும் ஒரு 7-8 என்ஜின் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று கூட வரலைங்க. 2023 ஒன்று கூட வரவே இல்லைங்க. எல்லாமே அப்படியே பெண்டிங்கு. பல காரணங்கள் சொல்லி அடுத்தடுத்து டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியா வெறிஜ் ஆகிட்டாங்க. இப்போ 2025 ஜனவரி சமயத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா கூட, இப்போ மற்றொரு நாடுக்கு கொடுத்துரும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கான என்ஜின் அவன் ப்ரொடக்ஷன் யூனிட் கொண்டு வரதுக்கு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். உடனே மாயாஜாலம்லாம் கிடையாது. அவங்க மறுபடியும் இது வடிவமைப்புங்கிற டெக்னாலஜி எல்லாம் ஷேர் பண்ணி அது பெரிய ரிஸ்க் ஆகிடும். இப்போ அதனால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒரு புத்துணர்வு கொடுத்து, இல்லைப்பா நாங்கள் சீக்கிரம் உங்களை டெலிவரி பண்ணுறோன்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ நான் தான் சொன்னேன், முன்னே ஃபயர் ஓடுறது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஜாவலின் ஃபைட்டர் ஜெட்டோ மீதி ஜாவலினோ இல்லை ஃபைட்டர் ஜெட்டுன்ற பாருங்கள், மீதி எதுவாக இருந்தாலுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் நமக்கு தாங்க பிரச்சனை. இப்போ நம்ம இங்கே போகாதனால என்ன ஆகுன்னா, நமக்கு தேவையான ஃபைட்டர் என்ஜின் வந்து கிட்டத்தட்ட 3 அடுத்தடுத்த போர் விமானங்களுக்கு பொருத்த வேண்டிய என்ஜின் வராது, நிறுத்திடுவாங்க. அவங்க முன்கூட்டியே அப்பயே நான் உங்ககிட்ட என்னுடைய வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடியில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குறன்ற பேரில் நமது திட்டத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறாங்க. நம்ம 5th ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா பெரிய திட்டத்தில் இருக்காங்கன்ற சந்தேகம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குங்க. 2 வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருக்காங்கன்றது பெரிய டவுட்டு தானே. இப்போ தான் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ரோல்ஸ் ராயல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ஜின்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. யூகேக்கிட்டேயும் அப்புறம் ஃப்ரான்ஸுக்கிட்டே அடிஷ்னல் நிறுவனத்துக்கிட்டே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக கொட்டேஷன் பண்ண முடியுமா, நீங்கள் உற்பத்தி பண்ண முடியுமான்றது. இது கூட என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஒரு பிளாக்மெயில் தான். அவ்வளோ என்ஜின் நம்ம உற்பத்தி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பாதிக்கு மேலே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வேண்டாம் நாங்கள் போக போகிறோன்ற ஒரு மறைமுக சூசகமான ஒரு எச்சரிக்கையும் தான் நம்ம இங்கேயும் நம்ம வந்து கொட்டேஷன் கேட்டிருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டு. இது நம்ம முன்னாடியே இது பண்ணியிருக்கணுன்ற ஆதங்கம் எனக்குள்ளேயும் இருக்கிறது. அது ஆனால் 2022-23 இந்த ஒரு பெரிய ஒரு விஷயமாக போயிட்டே இருந்ததுங்க. நம்மளுக்கு என்ஜின் வந்து அமெரிக்கா ஏமாத்துறாங்க, கொடுக்குறன்ற பேரில் நம்மளை டிலே பண்ண வைக்கிறாங்கன்ற ஆதங்கத்தையும் நான் கொட்டி தீர்த்திருந்தேன். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இராணுவ அமைச்சர் அவர்கள் போகாத விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அது நான் ஃபயர் விட வேண்டிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம்
நம்ம ஃபயர் இப்படி கீழே ஏறி விட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. சரி, இன்னொரு விஷயம் கூட இப்போ சொன்னாங்க. இந்தியா வந்து செமிகண்டக்டர் வந்து இப்போ 2030 110 பில்லியன் அளவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு $100 பாருங்க, 110 பில்லியன் அளவுக்கு நம்ம பெரிய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்னா சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்க்க முடியுது. ஜூன் 2023 தான் ஃபஸ்ட்டு மைக்ரான் டெக்னாலஜி குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 22,516 கோடி அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி குஜராத்தில் மற்றொன்று கொண்டு வராங்க, 50,000 வேஃபர் மூலிமா செமிகண்டக்டர். அதுக்கப்புறம் மீண்டும் குஜராத்தில் 7,600 கோடியில் 15 மில்லியன் சிப் ஃபார் டேவில். அப்புறம் அசாமில் 27,000 கோடியில் அது ஒரு 48 மில்லியன் பக்கம். செப்டம்பர் 2024 எகைன் குஜராத்தில் 6.33 மில்லியன் சிப் உருவாக்குறோம். மே 2025 ஒரு 3,700 கோடியில் 20,000 வேஃபர் அளவு கொண்டு வரோம். இங்கே SCL, ஃபாக்ஸ்கான், டாடா செமிகண்டக்டர், கேன் செமிகான் தான் வந்து உற்பத்தி பண்ணுறோம். பட் இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று ட்ரம்ப் அவர்களோட அறிவிப்பு ஒன்று நோட் பண்ணிக்கலாம். என்ன சொன்னாருங்க, இனி செமிகண்டக்டர் அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி பண்ணிங்கன்னா எவ்வளோ % வரி, எவ்வளோ 100% வரி. அப்போ நம்ம அமெரிக்காவுக்கு பண்ண முடியாது. சீனா ஆல்ரெடி எக்ஸஸாக இருந்தால் அவங்க நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிற மணல் இருக்காங்க. தைவான் ஆல்ரெடி அவங்க எக்ஸஸாக இருக்காங்க. அப்போ நம்ம மீது யாருக்கு பண்ண முடியும்? இனி நம்ம வந்து யாருக்கிட்டையும் வாங்க முடியாமல் நம்ம ஓனாக நிற்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம வந்து ஏற்றுமதி பண்ண முடியாது. பட் எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி இருந்தது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா வந்து செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது. அப்போ அமெரிக்காவோட தான் வேலை செஞ்சு தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ கூட அது கான்ஸ்பிரசி தியரி இருக்க தான் செய்யுது. அந்த ஒட்டுமொத்த பிளான்ட்டுமே வந்து பற்றி எரிஞ்சு ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கன்வே பண்ணிட்டாங்கன்னா, இங்கே நம்ம கம்பெனியை உருவாக்கி அதை ப்ரொடக்ஷன் யூனிட்டு கொண்டு வரதை விட ரொம்ப சீப் காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது, நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுத்துக்கணுன்ற அடிப்படையில் நிறைய கம்பெனியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கூட பாருங்கள், நிறைய அந்த கார் மேக்கிங், பைக் மேக்கிங் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேர் பார்ட்ஸ்லாம் அவங்க பெருசாக தயாரிக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியிலேருந்து தான் வாங்குவாங்க. காரணம் என்னென்னா, அது அவங்களே ஆளை போட்டு பண்ணுறது காஸ்ட் அதிகம், மெயின்டெனன்ஸ் அதிகம், எல்லாமே அதிகம். அதனால் வாங்கி ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆர்டர் கொடுப்பாங்க, தயாரிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான சிப் வந்து இந்த வரி பிரச்சனை அப்போ இல்லை இல்லையா, அதனால் ஈஸியாக வாங்கிக்கிட்டோம். சரி, நம்ம ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுன்ற மனநிலைக்கு வந்துட்டோம் நம்ம. ஆனால் அந்த மனநிலை அப்படியே நம்ம விட்டதுனால அதனுடைய தேவையை எப்போ உணர்றோம் அப்படின்னா, 2023-24 அந்த குறிப்பாக கொரோனாவுக்கு வந்ததுக்கப்புறம் பைடன் வந்து சீனா மீது ஒரு சில ப்ரெஷர்லாம் கொடுக்க ஆரம்பித்து சீனாவுடைய செமிகண்டக்டர்லாம் பேன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், அப்புறம் ரேர் எர்த் எலிமெண்ட்லாம் ஒரு சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு பாருங்கள். அப்போ இருந்து தான் இந்தியா உணர ஆரம்பித்தாங்க, ஓஹோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அப்போ 1975 காலகட்டத்திலேருந்தே நம்ம உருவாக்கிஇருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2017-18 காலகட்டத்தில் தான் பெரிய ஒரு டிராஃப்டாக எடுத்து அப்புறம் 20-21 காலகட்டத்தில் பிளான் பண்ணி இப்போ 23-24 கொண்டு வந்துட்டுருக்கோம். இல்லைன்னா இன்னும் பெரிய ரிஸ்க்காக இருக்கும். இது ஒரு கூடுதல் தகவலை நான் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தரப்பில் என்ன தெளிவான விளக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாக்கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது, வர்த்தக பற்றாக்குறை, இது 2 தாங்க காரணம். நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு 1000 கற்பனை கதைகளுக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணாதீங்க. வர்த்தக பற்றாக்குறை இருக்குது, ரஷ்யாக்கிட்ட வாங்கக்கூடாதுன்றாங்க. பட் நம்மளும் அதே தான் கேட்குறோம், ஐயா இந்தியா மட்டும் தான் வாங்குறாங்களா, இன்னும் ஏன் நீங்கள் சீனாவுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ, சீனாவுக்கு 30%, சரி விடுங்க, இப்போ தான் சீனாவை பற்றி பெருமையாக பேசினா கூட யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நட்பு நாட்டாங்க, அந்த லிஸ்ட்டில் தான் சொல்கிறேன் நான். ஒரு சிலர் வந்து திடீர்னு கோமாவில் இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோமா நிலைமையில் இருந்தவர் திடீர்னு இன்றைக்கி விழித்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே சீனா நம்மளுக்கு பயங்கர எதிரியாக இருந்தாங்க. திடீர்னு இன்றைக்கி பார்த்தா என்னப்பா சீனாவை நட்பு பாராட்டிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஷாக்காக இருப்பாங்க. உலக அரசியல் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். அதனால் துருக்கி, ஐரோப்பா இந்த நாடுகளுக்கும் சேர்த்து வரி விதிங்க அமெரிக்கா, அப்போ நாங்கள் நம்புகிறோன்றது இன்னொரு விஷயம். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, 50% வரி என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு இப்போதைக்கு வாய்ப்புகளே இல்லை, இந்த பிரச்சனை தீர்வு வரைக்கும் நீ பேச்சுவார்த்தையில் என் பக்கம் வந்துடாதீங்கன்றாங்க. அதனால தான் அவங்க எம்பிஏ, ஜனநாயக கட்சியோட எம்பியை வந்து இந்த வரியை பொறுத்த வரைக்கும் நமக்கும் இந்தியாவுக்கும் 20 ஆண்டு கால கட்டமைப்பை வந்து உடைச்சிட்டாரு அப்படின்றது தனது வேதனையும் வந்து தெரிவித்திருந்தாங்க. பிலிப்பைன்ஸினுடைய பிரதமர் ஜூனியர் மார்க்கோஸ் அவர்களுக்கு வந்திருந்தார் இல்லையா, ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்கான நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நாளைக்கு கிட்டத்தட்ட ஃபுல் ஃபைனலிஸ்ட் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன்.
இப்போதைக்கு பிரம்மோஸை கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட ஃபைட்டர் ஜெட்டு, நேவல் பர்ச்சேஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு பிக் மூவாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த இயர் எண்டுக்குள்ளார இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா? நெதன்யாகு அவர்கள் இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஆல்மோஸ்ட் அவரும் வராரு. அதாவது எலெக்ஷன் அங்கே எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடையிலே கூட வர மாதிரி தெரியுது. ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னும் போது, எனக்கு வந்து ட்ரம்ப்பை எப்படி கையாளுறதுன்னு ஈஸியாக தெரியும், வேணால் அந்த டிப்ஸு வேணால் நான் சொல்லுவேன்னுவார். என்ன போய் டிப்ஸ் வேண்டி கிடக்குது சொல்லு. அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு அவர் புகழணும் இல்லையா? அங்கே போயிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லணும். நெதன்யாகு அவர்கள் கூட போகும்போது என்ன சொன்னார், ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசுக்கான பியூர் எலிஜிபிலிட்டி தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லணுன்னாங்கன்னா அது உலகம் வந்து, அதனால் எதையும் நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னோம்னா கடைசியில் நான் முட்டாள் ஆகிடுவேன். அதனால் எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க. நம்ப முடியல பாஸ், யாரையும் எங்கேயும் நம்ப முடியல. அதற்காக நான் சொல்கிறேன் நான். சரி, இருந்தாலும் நெதன்யாகு அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் நேற்று. ஆக்சுவலாக எனக்கு வந்து முழு காசாவையும் நாங்கள் ஆட்சி ஆளணும் இணைக்கணுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வேறொரு நபர்கள் ஆட்சி ஆளலாம், எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும், பட் இராணுவம் ஃபுல்லாக எங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். அந்த வார்த்தை இல்லாமல் அது 2 அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒன்று PLA, அங்கே பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்மி, PLAன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹமாஸ். இவங்க 2 தவிர யாருனாலும் இருக்கலான்ட்டாங்க. அதுக்கு தான் இப்போ பாலஸ்தீனில் ஆளுகின்ற கட்சியை வந்து பேன் பண்ணி வச்சிட்டாங்க அமெரிக்கா. அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக நான் சொல்ல முடியும் இப்போ. ஆனால் நேற்று ஒரு 10 மணி நேர ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்றதை விட காசாவை இணைப்பதற்கான முழு திட்டம் ஏற்கனவே அவங்க சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன சொல்லிட்டாருன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டார். எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவர் பதவி விலகலான்னு சொன்னதுக்கப்புறம் கோர்ட்டு போய் தடை விதிச்சிட்டாங்க. அவரையும் பதவி விலக வைக்க முடியல. அதனால் கடந்த 3 நாட்களாக அவருக்கும் நெதன்யாவுக்கும் பெரிய ப்ரெஷர் எல்லாம் அது இதுன்னு வந்து கடைசியில் அவங்க பாராளுமன்றத்தில் போயிட்டு 10 மணி நேரம் ஃபுல்லாக அவங்க மினிஸ்டர் லெவலெல்லாம் பேசி ஃபைனலாக ஒரு ஒப்புதலுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஓகே இனி காசா வந்து அனெக்ஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம வந்து ஆட்சி அமைக்கக்கூடாதுன்றாங்க. அவங்க வந்து 5 வித கண்டிஷனுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போடணும். 2வது ஆஸ்ட்ரேஜியஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும், இறந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்தி. 3வது டீமிலிட்டரைசேஷனாக வந்து காசா ஸ்ட்ரிப் வந்து ஒட்டுமொத்தமாக ஆயுதமே இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும். 4வது இஸ்ரேல் செக்யூரிட்டி வந்து ஃபுல்லாக காசாவை கண்ட்ரோலில் எடுக்கணுன்றாங்க. 5வது அங்கே இருக்கக்கூடிய சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹமாஸ் பாலஸ்தீன் அத்தாரிட்டி 2 பேர்த்தையும் இல்லாத இருக்கணும் அளவுக்கான ஒப்புதலை கொடுத்துட்டு காசாவை நாங்கள் இப்போது நிலைமைக்கு உள்ளே நுழைஞ்சு முழுமையாக பிரித்து மேய போகிறோம், அனெக்ஸ் பண்ண போகிறோன்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரிசர்வ் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 2000 ரிசர்வ் சோல்ஜர்ஸ் வந்து தயாராக இருக்க சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் கிளம்பலான்றாங்க. சரி, இந்த பிளானை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இருக்கிறார் இல்லையா, அதாவது ஜமீர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் விருப்பமே இல்லைனாலும் அவர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு, அடுத்த லெவல் ஸ்டாஃப்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. சரி, நீ வேண்டாம் விருப்பம்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. சரி, இப்போ என்னென்னா மொத்தம் ஒரு 3 ஃபேஸாக வந்து கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, உறுதியாக செய்யணுன்றாங்க. அதனால தான் உதவிகள் வருது. அந்த உதவிகளையும் வந்து பெரிய விஷயம் என்னென்னா, அந்த மேலேருந்து போடுற உணவுப் பொருட்கள்லாம் திடீர்னு மாடி மேலே அங்கேயும் இருக்குது, எல்லாம் ஒரே இடத்துல போயிட்டு எடுக்கும்போது எல்லாம் கீழே விழுற விவகாரம்லாம் பார்க்க முடியுது. இன்னும் மக்களுக்கு முழுமையாக வரல, பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம், கொண்டு போய் சேர்த்துறோன்றாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க ஹமாஸ் வந்து ஆஸ்ட்ரேஜஸ் ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் உணவுப் பொருளை அனுப்பக்கூடாதுன்னு ஒரு குரூப் இன்னுமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தாங்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் தாண்டி உணவுப் பொருளை கொடுக்கணுன்றது ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2வது வந்து ஒட்டுமொத்த பாப்புலேஷன், ஒட்டுமொத்தமாக ஒரு 3.5 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. 3,50,000 பேர் பக்கம் இருக்காங்கன்றாங்க அப்ராக்சிமேட்டாக அப்போதைக்கு. அவங்கள எல்லாத்தையும் இந்த கான் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க, எகிப்தோட என்ட்ரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கான் யூனிவர்ஸில் அந்த முருங் காரிடர்னு சொல்லுவாங்க, அது வரைக்குமே ஆல்ரெடி இஸ்ரேல் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்து எடுத்திருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி ஆயுதங்கள் இல்லாத சூழ்நிலை இந்த பக்கம் கொண்டு வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்டே பண்ண வச்சுட்டு மீதி எங்கேருந்து தனது ஃபோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சாங்க பார்த்தியா, நெட்ஸரும் காரிடர்னு சொல்லுவாங்க அந்த சைடு, அந்த பகுதியிலிருந்து இராணுவம் வந்து இன்ச் பை இன்ச்சாக உள்ளே நுழைஞ்சி ஒட்டுமொத்தமாக நாங்கள் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமே. இந்த திட்டத்தில் எப்படி என்னன்னு எனக்கு இன்னும் அவங்க அடுத்தடுத்த திட்டம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. பட் இப்போ மேம்போக்காக தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் கொஞ்சம் கிளியராகவும் சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு பிளானால் என்ன ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா,
எல்லா நாடுகளுமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ யூகே கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள்லாம் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். காசாவை வந்து நீங்கள் முழுமையாக உள்ள நுழையிறது அனெக்ஸ் பண்ணக்கூடிய திட்டத்தில் நாங்கள் ஏற்றுக்கலன்ட்டாங்க. ஆனால் அமெரிக்கானுடைய இஸ்ரேலுடைய அம்பாசிடர், நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், அமெரிக்கானுடைய இஸ்ரேல் அம்பாசிடர் மைக் ஒகாபே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, கிறிஸ் ஸ்டார்மரை பார்த்து, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ காசா மக்களுக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே, எவ்வளோ உணவு கொடுத்தீங்க, ஆனால் இஸ்ரேல் வந்து 2 மில்லியன் டன்னுக்கு மேலே உணவு கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து அரப் லீக்கு சொல்கிற அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து ஹமாஸ் வந்து டிஸார்ம் பண்ணணும், ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரலையே அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு, நீங்கள் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கிட்ட சரண்டர் ஆகிறோன்னு நினைக்கிறீங்களா? அது இஸ்ரேல் மக்கள் கூட கேட்கல, அவர் கேட்குறான்றது தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னொரு விவகாரத்தை அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இல்லாமல் நாசிக்களோட கொள்கையில் யூகே வந்து போய் உடன்பாடு அவங்களோட பண்ண போகிறீங்களா, ஜாயின் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேள்விலாம் முன் வைக்கிறாங்க. நான் ஏன் இவ்வளோ இதாக டெப்த்தாக சொல்கிறேன்னா, அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது நான் கூடுதலாக சொல்கிறேன். ஜேடி வேன்ஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன இன்றைக்கி சொன்னாருன்னா, பாலஸ்தீன தனி நாடுக்கான கோரிக்கையெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எந்த சூழ்நிலை நாங்கள் ஏற்றுக்கலாம் மாட்டோம், அதுக்கான சூழ்நிலையும் இல்லைன்ட்டாங்க. அவன் யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நான் ஏற்றுக்கவும் மாட்டோன்ட்டாங்க. அப்புறம் காசானுடைய பிளான் பொறுத்த வரைக்கும் அந்த டிபெண்டிங் அப்பான் த இஸ்ரேல் சுச்சுவேஷன்ட்டாங்க. அது இஸ்ரேலுடைய சூழ்நிலையை பொறுத்து தான். அவங்க வேணும்னா உள்ளே போட்டு வேணாம்னா நின்றுக்கிட்டு அவங்க கையில் முழுமையாக விட்டுட்டோம். பட் நாங்கன்னா இஸ்ரேல் பக்கம் இருக்கிறோன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. சவுதி அரேபியா ஓடி வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்துங்கள் என்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. எப்போவுமே சாஃப்ட் நேச்சராக இருப்பார் ஷபாக் ஷெரீப் அவர்கள். சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட ரொம்ப சிரிக்கிற மாதிரி சாஃப்ட் நேச்சராக தான் இருப்பார். பட் அவரே திடீர்னு என்ன தெரியல கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். இந்தியானா மட்டும்தான் அக்கல் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுவார். அவர் அடிக்கடி மிரட்டுற மாதிரி பேசுவாங்க, போட்டுட்டுமா 2 அணுகுண்டுன்னுவாங்க. பட் அங்கெல்லாம் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக தான் ஹேண்டில் பண்ணியிருந்தார். திடீர்னு அவரே இன்றைக்கி டென்ஷன் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. யார் ஷபாக் ஷெரீப்பே டென்ஷன் ஆகிட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாருன்னா அப்போ சீரியஸான நிலைமையை புரிஞ்சுக்கலாம். ஸ்பெயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து உடனடியாக இந்த திட்டங்களை நிறுத்த வேணுன்றாங்க. ஜெர்மனிலாம் வந்து இப்போ இவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது, ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு அந்த ஆயுதங்கள் கொடுக்கறதையும் நிறுத்த சொல்லிட்டார். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நிறுத்துங்கன்ட்டார். யார்? ஜெர்மனியோட சான்சலர் வந்து இவங்க காசாவுக்குள்ளே நுழையிறன்னும் போது நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. ஆனால் அயர்லாந்து வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இஸ்ரேலுக்கான திட்டங்கள்லாம் நிறுத்திட்டு நிறைய விஷயங்கள் இஸ்ரேல் மக்களை வெளியேற்றப்போலாம் பயங்கரமாக ரீசெண்டாக ஒரு வாரமாக ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இன்றைக்கி அமெரிக்கா ஓடி போய் செக் வச்சுட்டாங்க. அமெரிக்காவோட யூஎஸ் காங்கிரஸும் அமெரிக்காவோட ட்ரெஸரி பெசன்ட் அவர்களும் போயிட்டு நேரடியாக போயிட்டு ஒரு மிரட்டிட்டாங்க. என்ன சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்ன பிரச்சனை பார்க்குறீங்களா, இல்லை முடிச்சிட்டோமா உங்கள் கதையை, ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க, எங்கள் கோபத்துக்கு ஆளாக்கிறாதீங்க, பெரிய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோனை அப்படின்னு பண்ணி பேசினாராம். பேசினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு அயர்லாந்து அடக்கி வாசிங்க, காலி பண்ணி விடுவோங்கள முடிச்சிடுவான்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருக்காங்களாம் இப்போ அமெரிக்கா. இதை நான் சொல்லுங்க, பத்திரிகைகள் சொல்லுது. இன்னொரு கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த என்பிசி நியூஸ், என்ட் நியூஸ், இந்த நியூஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டிருப்பாங்களாட்டது மறு வைத்த நபர்கள். இவங்க பக்கத்தில் இருக்கிறது தெரியாமையே பாருங்கள், ட்ரம்ப் அவர்களும் இந்த பக்கம் நெதன்யாகு அவர்களும் ஃபோனில் பேசினாங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்பு இப்போ ஃபோன் பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப கோபமாக, பயங்கர கோபமாக பிடிச்சி கத்திட்டாராம். ரூமுக்கு வெளியே வந்தவங்களாம் ஓடி வந்துட்டாங்களாம். அச்சோ என்னன்னு தெரியல, ட்ரம்ப் ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு அப்படின்னு. என்ன நெதன்யாகு பண்ணிட்டு இருக்கிறான், ஆச்சா போச்சா ஹோச்சா ஹச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கத்திட்டாராம். என்ன ஏன் உணவு இல்லாமல் அங்கே தடுமாறுறாங்க? இந்த விஷயம் வந்து உலக லெவலில் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லையா, முதல்ல வந்து உணவை என்ஷூர் பண்ணுங்கன்னு சொன்னதான். நெதன்யாகு அவர்கள் வந்து இல்லைங்க உணவு போகுது அப்படின்ற மாதிரி சொன்னால. என்ன உணவு போகுது? பத்திரிகைகளை பார்க்குறீங்களா இல்லையா, அதெல்லாம் அம்மாஸுடைய ஃபால்ஸ் ப்ரொபகண்டானா அதை ஏன் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் ஆதரவு வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு மாதிரிலாம் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசினாராம். இதே அந்த பத்திரிகைகள் ஒட்டு கேட்டுட்டு இன்றைக்கி பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க. ஐயா இது அவங்களோட கற்பனை கதையா, எனக்கு நிஜ கதையான்னு எனக்கு தெரியாது, இல்லை எனக்கெல்லாம் இந்த சந்தேகமாக தான் இருக்குது, ரொம்ப நாளாக இப்படி தான் பேசிப்பாங்களா, நம்ம வாமச்சான் எப்படி இருக்க நல்லா இருக்கான்னா கோவமாக தான் திட்டுறமே, அந்த மாதிரி என்ன மச்சி பண்ணுற, ஏன் மச்சி சாப்பாடெலாம் கொடுக்கறத உறுதி பண்ணலன்ற மாதிரி பேசிப்பாங்களா அப்படின்னு வகையில் நான் இந்த டைலாக்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படிலாம் மனசுக்குள்ளே வந்தது. ஒரு வேளை நிஜமாக அப்படியே ஏற்றுப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சேன் நான். ஸோ இனியும் அங்கே பொறுத்திருக்கிற நிகழ்வுகளை பார்க்கலாம். இன்னொரு பெரிய ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நம்ம லெபனானுக்குள்ளே போயிடலாம். லெபனானுக்குள்ளே என்ன, லெபனானுடைய பிரசிடெண்ட்டும் சரி பிரைம் மினிஸ்டரும் சரி ஒரு 11 பக்க அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க. நேற்று வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க அமெரிக்கா.
இறுதி ப்ரெஷர், உங்கள் இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் வேண்டுமா வேணாமா, உங்கள் பொருளாதாரத்தை வளர்த்தணுமா வேண்டாமா, இல்லை காலத்துக்கும் இப்படியே இருந்துட்டு போகிறீங்களா, வளர்த்தணுமா? இறுதி, என் பேச்சை கேளுங்க. இஸ்ரேல் உங்கள் மீது தாக்கல் நடத்தக்கூடாதா? இஸ்ரேல் சொல்கிறதையும் கேளுங்க, நாங்கள் சொல்கிறது தான் அவங்க சொல்கிறது. ஹமாஸை ஹெஸ்புல்லா உடனடியாக ஆயுதங்களை கீழே போட சொல்லுங்கன்ட்டாங்க. ஒரு 11 பக்க அறிக்கையில் இந்த 3வது பாயிண்ட்டை பாருங்கள். 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ம்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் நான் கவர்மெண்டல் என்டிட்டிஸ் வந்து இன்க்ளூடிங் ஹெஸ்புல்லான்னு சொல்லிட்டு இந்த லெபனான் டெரிட்டரிக்குள்ளார ஆயுதங்களை கீழே போடுங்க. லிட்டானி ரிவர் அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் அதை வந்து லெபனான் ஆர்மி வந்து உறுதி செய்யுங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு லெபனான் ஆர்மி பார்டர் வந்து எல்லா ஏரியாவிலையும் ப்ரொடெக்ட் அதிகமாக பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே அதுக்கு 11 பாயிண்ட்டுமே வந்து கிட்டத்தட்ட அதுதான். அதில் மிக முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஹெஸ்புல்லாவை ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு சப்மிட் பண்ணுற பாருங்க. நேற்று இரவு ஹெஸ்புல்லானுடைய ஆதரவாளர்கள் கிளப்பி விட்டார்கள், பார்த்தீங்களா இல்லையா? தூக்கிட்டாங்க கொடியை. யாருக்கிட்ட வந்து யாரை பேசுகிறீங்க, ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணணுமா அப்படின்ற அளவுக்குலாம் பயங்கரமான எதிர்ப்புகள் தெரிவித்து ஐ திங்க் இந்த சூழ்நிலையை வந்து கையில் எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகும். மறுபடியும் லெபனானுக்குள்ளாரியா வந்து உள்நாட்டு கலவரம் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட இஸ்ரேல் வந்து லெபனான் எல்லை பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. இந்த வீடியோட இறுதி பதிவில் இந்த ஃப்ளட் வீடியோ பார்த்துக்கோங்க. சீனாவில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பெரிய ஃப்ளட்டு, ஷாங்டூலையும் இன்னொரு மற்ற இடத்துலையும் வந்து தொடர்ந்து விட்டு வைக்காமல் பேஞ்சிட்ருக்கு. இன்னொரு இடத்துல ஜப்பானில் கிருஷ்மான்ற ஒரு பகுதியில் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு. இந்தியாவிலையும் பார்த்தோம்னா ராஜஸ்தான் போன்ற பகுதியில், மகாராஷ்டிரா போன்ற பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு. குறிப்பாக இது எல்லாத்த விட இந்தியாவில் இந்த வருஷம் வந்து ஃப்ளட்டால் மின்னலால் பெரிய அளவுக்கு இழந்தது வந்து 1300 பேர் பக்கம் சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னொரு புகைப்படம் கூட பார்க்க முடிஞ்சு, இந்த உத்தரகாண்டில் வந்து ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, அதில் பெரிய அளவுக்கான நம்ம மக்களை வந்து நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியுது. நம்ம அதுக்கான வீடியோ பதிவுகள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு பதிவு நான் நிறைய உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்க. ஃபுல் இன்றைக்கி ப்ரிப்பேர்டாக வந்தேன், பட் காலம் நேரம் காரணமாக நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்தியானுடைய ஸ்பெஷல் பர்சன்ஸ் வந்து அங்கே சிரியாவுக்கு போயிருக்கிறாங்க. சிரியாவை வந்து இந்தியா ரெகனைஸ் பண்ணுது. குறிப்பாக அகமது அல் சகாரா அவர்களை சந்திக்கிறாங்க. இந்தியா உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும், இனி நாங்களும் உங்களை ரெகனைஸ் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகள் தொடர்ந்து அவங்கள குட் பாய்ஸ்ன்னு சொல்லும்போது சரி நம்மளும் போய் குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்திடலான்ற மாதிரி இந்தியா சொல்லியிருப்பாங்க போல். அதுவும் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.